ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்தி குக்கிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு சுவையான சென்னா மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பூரி, சப்பாத்தி, நான், பரோட்டா, சூடான சாதம் இது எல்லாத்துக்குமே அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குக்கரில் 6 மணி நேரம் ஊற வச்ச வெள்ளை சுண்டல் சேர்த்துக்கோங்க. நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி, 1/4 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டுட்டு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. சுண்டல் நல்லா ஊறி இருக்கணும், அதே போல் நல்லா குக் ஆகிருக்கணும். அப்போ தான் இந்த மசாலாவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும், கிரேவி நல்லா பைண்ட் ஆகும். 4 விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறமா நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்குன்னு. இப்படி நம்ம கையில் அழுத்தணும் அப்படின்னா ஈஸியாக பஞ்சு போல் நசுங்கி வரணும். அடுத்ததாக நம்ம கிரேவிக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 3 தக்காளி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு. தக்காளியும் வெங்காயமும் வெந்து வரணும். அடுத்ததா 2 பச்சை மிளகாய், பாருங்க வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கி வந்தா போதும். இது கூடவே 1/4 டீஸ்பூன் கசகசா ஆப்ஷனல். கூடவே கிரேவிக்காக ஒரு 10 முந்திரி சேர்க்க உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்கல அப்படின்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு உடைச்ச கடலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 நிமிஷம் வதக்கி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆற விட்டுட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே இஞ்சி, பூண்டு, 10லிருந்து 20 வேக வச்ச சுண்டல் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அடுத்ததான் எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய்யோ பட்டரோ கூட தாளிக்கலாம். அடுத்ததான் 1 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை. இது எல்லாமும் எண்ணெயில் ஓரளவுக்கு வதங்கி வரணும். அடுத்ததான் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் கறி மசால் பொடி. கறி மசால் பொடி இல்லை அப்படின்னா மல்லித்தூள், கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா கருகாமல் வதக்கி விட்டுக்கணும். அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய விழுதை அதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு 5லிருந்து 8 நிமிஷம் வரைக்கும் மிதமான தீயில வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு அந்த அரைச்சி வச்ச விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். அந்த அளவுக்கு வதக்கி எடுத்தோம் அப்படின்னா தான் மசாலாவோட டேஸ்ட் நமக்கு நல்லா கிடைக்கும். இப்போ பாருங்க 8 நிமிஷம் கழிச்சு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நம்ம சேர்த்த பேஸ்டோட கலர் சேஞ்ச் ஆகி நல்லா குக்காகி வந்திருக்கு. ஃப்ளேவரும் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய சுண்டலை அதோட தண்ணியோட சேர்த்துக்கணும். நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு சப்போஸ் உங்களுக்கு தண்ணி பத்தலை அப்படின்னா நார்மல் வாட்டர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கிரேவி ரொம்ப தண்ணி போல் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. கரெக்டான கன்சிஸ்டன்சியில் 5 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலா எல்லாமும் அந்த சுண்டலில் இறங்கி வரும். அடுத்ததான் 1 துண்டு வெல்லம். வெல்லம் இல்லை அப்படின்னா நாட்டு சக்கரை 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயக்கீரை, காய்ந்த வெந்தயக்கீரை சேர்த்துருக்கோம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, கூடவே காய்ச்சின பால் 200 மில்லி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. காய்ச்சின பால் இல்லை அப்படின்னா தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் காய்ச்சின பால் இருந்தது அப்படின்னா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நமக்கு அந்த க்ரீமி டெக்ஸ்சரும் அந்த ஸ்வீட்னஸ், சாஃப்ட்னஸ் எல்லாமும் கிடைக்கும் கிரேவியில். இதை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு மல்லி இலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
கமகமனு வாசனையோட சுவையான சென்னா மசாலா சூப்பராக தயார் பண்ணுறது எப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.